இந்த கான்ட்ராக்ட் என்ன எவ்வளவு பயமுறுத்திட்டு இருந்துச்சு தெரியுமா? கான்ட்ராக்ட் முடியற நாள் நெருங்க நெருங்க அப்படியே நெருப்புல நின்னுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு பயம் வரும்போதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட பத்தி நான் வாண்டடா பேசி உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான பதில் வருமான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நான் சீரியஸா கேக்குறேன்னு தெரிஞ்சும் நீங்க விளையாடுவீங்க பாருங்க ஒரு விளையாட்டு. சில நேரம் நீங்க விளையாடுறதா தோணும், சில நேரம் நீங்க அப்படியே சீரியஸா பேசுற மாதிரி தோணும். குழப்பத்திலேயே என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? தோ கழுத்துல இருக்கிற இந்த தாலி நிஜமா பொய்யான்னு கூட தெரியாம அத வெளிப்படையா கேட்கவும் முடியாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். அத நான் யார்கிட்டயும் ஷேர் கூட பண்ணதில்ல. ஆனா நீங்க அத விளையாட்டாதான் பாத்தீங்க. சில நேரம் துடுக்குத்தனமா உங்ககிட்ட பேசுற மாதிரி அப்படியே பேச்சு வாக்குல கேட்டுடலாமான்னு வார்த்தை இதுவரைக்கும் வரும். ஆனா கேட்க முடியாது. எப்படி முடியும்? அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கிட்டு இந்த தாலியை நான் என் கழுத்துல வாங்கி கட்டி இருக்கேன். அப்போ இந்த தாலி நிஜமான்னு என்னால கேட்க முடியுமா? இதே நான் கேட்டு பதிலுக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கான்னு ஒரு வார்த்தை நீங்க விட்டீங்கன்னா நான் எங்க எடுத்துட்டு போய் மூஞ்ச வச்சுப்பேன்? ஓ காவேரி, நான் உங்ககிட்ட அப்படிலாம் கேக்குறேனா? நீங்க கேட்க மாட்டீங்க பாஸ். ஆனா அப்படியெல்லாம் நான் யோசிக்கிற இடத்துல தானே நீங்க என்ன வச்சிருந்தீங்க. ஆமாங்க, அதுதான் உண்மை. நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டப்போ நீங்க என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பீங்க. அந்த விஜயா நீங்க எப்பவாவது மாறிடுவீங்களோன்னு ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துச்சு. அதனால்தான் உங்ககிட்ட இருந்து நான் சில சேஞ்சஸ் உணர்ந்ததும் என்னால உறுதியா முடிவு எடுக்கவே முடியலங்க. இங்க பாருங்க, நான் உங்களை பிளேம் எல்லாம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க பண்ணதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே இது புரியும். கான்ட்ராக்ட் விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு எனக்கே அப்போ தெரியல. நர்மதாவோட உயிரை காப்பாத்தணுங்கிறத மட்டுமே நான் யோசிச்சு அவசரப்பட்டு எடுத்த முடிவால டெய்லியும் நான் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்.